ஆய்வு அமைப்பு ஒன்று 2024 மக்களவைத் தேர்தலில் முக்கிய பிரச்சினைகள் எது என மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன மாணிக்கம்? ஆய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய CSDS அதே போன்று லோக் நிதி ஆகிய இந்த இரண்டு அமைப்புகளும் மேற்கொண்ட இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பொதுமக்களிடம் கருத்து கேட்புல 5 முக்கிய பிரச்சனைகள் எவை என்ற ஒரு கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டது. அதில் 27% பேர் நாட்டில் வேலையின்மையே மிக முக்கிய பிரச்சனையாகவும் 23 பேர் விலைவாசி உயர்வே மிக முக்கிய பிரச்சனையாக கருதுவதாக அந்த கருத்து கணிப்பில் தகவல் தெரிவித்திருக்கிறனர். இதனை குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தனது அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் வலைதளத்தில் அது தொடர்பான ஒரு பதிவை வைத்திருக்கிறார். அதில் நாட்டில் அதிகரித்துவிட்ட ஊழல், கார்ப்பரேட்டிடம் மீண்டும் மீண்டும் குவியும் செல்வம், தொடர் பாகுபாடுகள் என மக்கள் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி படுதோல்வி அடைந்து விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதேபோன்று இதனை மக்கள் தற்பொழுது உணர தொடங்கி விட்டார்கள் எனவும், இதிலிருந்தே இந்த பாஜக ஆட்சியினுடைய முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் இதில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து சிலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்ற பதிவையும் முதலமைச்சர் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆய்வினுடைய முழு பகுதியையும் அவருடைய வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நாட்டினுடைய 55% பேர், அதாவது இந்த சர்வேயின் படியில 55% பேர் கடந்த 5 ஆண்டு பாஜக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக கூறியிருப்பதாக முதலமைச்சர் அதில் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று ஏழை மக்களில் 76% பேர் விலைவாசி உயர்வே இந்த தேர்தலில் முக்கிய பிரச்சனை என்று கூறியுள்ளார்கள் என்பதையும் முதலமைச்சர் இந்த ஆய்வினுடைய முடிவுகள் அடிப்படையில் சுட்டிக்காட்டி இந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தற்பொழுது மக்கள் இந்த விலைவாசி உயர்வு, வேலையின்மை ஆகியவற்றை உணர தொடங்கி அதுவே இந்த வரக்கூடிய தேர்தலில் மிக முக்கிய பிரச்சனையாக மக்கள் கருதுகிறார்கள் என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.